தினம் ஒரு சுவடுகளில் இன்றைய நாளில் ஒரு மனிதனுடைய மறுபக்கத்தை மீண்டும் கலந்தாய்வு செய்யும் பொழுது அவனுடைய மறுபக்கம் யாருக்குமே தெரியாத ஒரு புதிரை தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லா மனிதர்களுமே தன்னுடைய வாழ்க்கை என்னன்னு கேட்டால் அது ஒரு புதிர்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அது இல்லைங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு உங்களுக்கு மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேங்க, உங்களுக்கு அனைத்தையுமே தெளிவாக சொல்ல ஆசைப்படுதுங்க. நாம் நம்மளை கவனிக்கும் பொழுது மட்டும்தான், ஏன் நம்மளை உணரும் பொழுது மட்டும்தான் மீண்டும் ஒரு முறை உங்களையே நீங்கள் அதை ரட்சிக்க முடியும். அதனுடைய வெளிப்படும் தன்மையை முழுமையாக உணரவும் முடியுங்க. ஏன்னா எல்லோருமே நம்மளுடைய வாழ்க்கையின் தேடலில் தேவைகளை நோக்கி பயணிக்கும் பொழுது நம்மளுடைய தேடலில் நம்ம கிட்ட இருந்து மறைக்கப்படுதுங்க. அப்போது உங்களுக்குள்ளே ஏற்படுற அந்த மாற்றம் மறு உதாரண பொருளாக மாறி உங்ககிட்டயே அது மறைக்கவும் படுதுங்க. இதுதான் உங்களுடைய நிழல் உங்கள் பின்தொடர்வதை நீங்கள் உணருங்கள்னு கூட பல இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கோங்க. நிழல் எதுனா நிஜத்தோடு உங்களை தொற்று தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. ஆனால் அதை யாருமே நிழல்னு பார்க்காதீங்க. அதுவும் உங்கள் நிஜம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நிலச்சுவாந்தாராக வாழலாங்க. என்றும் உங்களுள் யாரெல்லாம் மணிப்பூரகத்தில் ஒவ்வொரு சுவடும் உங்களால் உணர்த்தப்படுகின்றதோ அதில் நீங்களே உங்களை உணர்ந்தால் போதும். உங்களுள் குருவாய் திருவாய் உருவாய் நீங்களே மலர்வீர்களாக. என்றும் தாமரை பூவாய். குருவே சரணம். குருவடி சரணங்க.